மக்களே, நான் உங்க சுஜிதா. மதுரை அப்படின்னாலே நம்ம எல்லாரும் மல்லிப்பூக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா மதுரைனா நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரக்கூடியது ஜல்லிக்கட்டா தான் இருக்கும். அதற்கு அடுத்ததா மதுரையில நடக்கக்கூடிய பண்டிகைகள், திருவிழாக்கள் அப்படின்னு மதுரை அப்படின்னாலே ஒரு ஃபெஸ்டிவல் சிட்டின்னு தான் நம்ம எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் தோணும். மதுரையில நடக்கக்கூடிய ரொம்ப 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 மிக பெரிய மிக முக்கியமான மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலினுடைய சித்திரை உற்சவத்தை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த உற்சவம் எப்படி உருவாச்சு, எப்படி நடந்துட்டு இருந்தது, இப்ப எப்படி நடந்துட்டு இருக்கு, இந்த வருஷத்தினுடைய உற்சவ தேதிகள் என்ன அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு டீடைலா சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மதுரையினுடைய திருவிழாக்களை பத்தி இன்னைக்கு நேத்து கிடையாது, 1000 வருடங்களா இருக்கக்கூடிய சங்ககால நூல்கள்லயே நிறைய விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. உதாரணமா சொல்லணும்னா பரிபாடல் அங்க நடக்கக்கூடிய திருஆதிரை பண்டிகையை பத்தி பேசுது. மதுரை காஞ்சியில அங்க நடக்கக்கூடிய திருவோணம் பண்டிகையை பத்தி பேசுறாங்க. பாண்டியர்கள் அவங்களுடைய கல்வெட்டுகள்ல அங்க நடந்த ஆவணி திருநாளை பத்தி பேசுறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் மதுரை மீனாட்சி ஒரு பாண்டிய அரசி அப்படின்னு. அவங்களுடைய வம்சத்தினருடைய கல்வெட்டுகள் அங்க நடந்த நிறைய திருவிழாக்கள், பண்டிகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம திருப்பணிமலை அப்படிங்கிற ஒரு நூலும், அந்த கோவிலினுடைய டெம்பிள் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்ரீதல புத்தகம் அப்படிங்கிற நூல்லையும் மாசி திருவிழாவை பத்தி பேசப்பட்டிருக்கு. அந்த காலத்துல ரொம்ப ரொம்ப கிராண்டா நடந்த ஒரு திருவிழாவா இந்த மாசி திருவிழா இருந்திருக்கு. இந்த மாசி திருவிழாவை தான் இப்ப நம்ம சித்திரை உற்சவமா கொண்டாடிட்டு இருக்கோம். மாசியில கொண்டாடப்பட்டு இருந்தது ஏன் சித்திரைக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முக்கியமான காரணமா இருந்தவர் திருமலை நாயக்கர். முதல் மதுரைய சுல்தானேட் கைப்பற்றினதுக்கு அப்புறமா இங்க நடக்கக்கூடிய எல்லா திருவிழாக்களையுமே அவங்க தடுத்து நிறுத்தினாங்க. கோவில்ல இருக்கக்கூடிய சிலைகளையும் பொற்காசுகளையும் கோவிலுடைய சொத்துக்களையும் பயங்கரமா சூறையாடினாங்க. அவங்க இங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டதுக்கு அப்புறமா விஜயநகர பேரரசு மதுரையில ஆட்சி செய்தார்கள். அவங்களுக்கு கீழே நாயக்கர்கள் ஆட்சி செஞ்சாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நாயக்கர்களே மதுரையை முழுசா கைப்பற்றி மதுரையை ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நாயக்கர்களுடைய வம்சாவழியில வந்தவர் தான் திருமலை நாயக்கர். திருமலை நாயக்கருக்கு முன்னாடி இருந்த முத்து வீரப்ப நாயக்கர் அப்படின்னு அவருடைய வம்சத்தினர்ல ஒருத்தர் திருச்சியை தான் தன்னுடைய தலைநகரமா கொண்டு ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. ஆனா திருமலை நாயக்கர் ஆட்சிக்கு வந்த உடனேவே தலைநகரத்தை மதுரைக்கு மாற்றுறாரு. மதுரையில இருந்து ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாரு. அவருடைய அமைச்சரா நீலகண்ட தீட்சிதர் அப்படிங்கிறவரை அவர் நியமிக்கிறாரு. நீலகண்ட தீட்சிதர் அப்படிங்கிறவரு ரொம்ப 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 தீவிரமா மீனாட்சி அம்மன் மேல பக்தி கொண்ட ஒரு பக்தர். எந்த அளவுக்கு அப்படின்னா அவருடைய பார்வை ஒரு தடவை பறி போய் அந்த பார்வையை மீனாட்சி அம்மன் அவருக்கு திருப்பி கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு மீனாட்சி அம்மன் மேல பக்தி கொண்டவர் நீலகண்ட தீட்சிதர். நிறைய சாஸ்திரங்களையும் நிறைய விஷயங்களையும் கற்று தேர்ந்தவர். அவர் உதவியால தான் திருமலை நாயக்கர் மதுரையை ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாரு. அவர் அமைச்சரா வச்சுக்கிட்டு இவர் ஆட்சி செய்ய ஆரம்பிச்ச காலகட்டத்துல ஏற்கனவே அதுக்கு முன்னாடி சுல்தானேட்ஸால நடந்த சேதங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சரிப்படுத்திக்கிட்டே வராரு. அப்பதான் மீனாட்சி அம்மன் கோவிலினுடைய தேர் எல்லாமே பயங்கரமா சேதம் அடைஞ்சிருக்கு, ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குங்கிறத பாக்குறாரு. அந்த தேரை புதுப்பிக்கிறாரு. மீனாட்சி அம்மன் கோயில் சன்னதிக்கு எதிர்த்தாப்புல ஒரு புது மண்டபத்தை கட்டுறாரு. இன்னைக்குமே அதுக்கு புது மண்டபம் அப்படின்னு தான் பேரு. அந்த தேர்களை செப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த தேர்களை இழுத்து திருப்பி இதே தெருவுல ஒரு உற்சவத்தை செய்யணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா அந்த காலகட்டத்துல மாசி தேர் இழுக்கிறதுக்கு போதுமான கூட்டம் மதுரையில அவருக்கு இல்ல. ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மாசி மாதம் அப்படிங்கறது அறுவடை காலகட்டம்னால அங்க இருக்கக்கூடிய உழவர்கள் எல்லாருமே அறுவடையில ரொம்பவே பிஸியா இருந்தாங்க. அவங்களால இந்த பண்டிகையை அட்டன் பண்ண முடியாத நிலை ஏற்பட்டது. இதுதான் முக்கியமான காரணமா வச்ச மாசியில இருந்து இந்த பண்டிகையை அவர் சித்திரைக்கு மாற்றி அமைக்கிறாரு. அதற்கு முன்னாடி வரைக்கும் சுல்தானேட் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் மாசி மாதத்துல இந்த பண்டிகை நடந்திருந்திருக்கு. இவருடைய காலகட்டத்துல தான் இவர் சித்திரைக்கு இந்த பண்டிகையை மாற்றி அமைக்கிறாரு. இந்த உற்சவத்தை மாற்றி அமைச்சதுக்கு அப்புறமா திருமாலிருஞ்சோலையில இதே சித்திரையில ஒரு உற்சவம் நடக்குதுங்கிறது அவருக்கு தெரிய வருது. அங்க இருக்கக்கூடிய கல்லழகரை தேனூர் வரைக்கும் கொண்டு வந்து தேனூர்ல மாண்டூக்கிய ரிஷி அப்படிங்கிறவருக்கு கல்லழகர் ஒரு சாப விமோசனம் கொடுத்ததா ஒரு புராண கதை ஒன்று உண்டு. அதனால கல்லழகரை தேனூர் வரைக்கும் எடுத்துட்டு வந்து அங்கிருந்து திருப்பி திருமாலிருஞ்சோலைக்கு கொண்டு போவாங்க. அந்த ஒரு உற்சவம் சித்திரையில வருஷம் அங்க நடந்துட்டு இருந்தது. திருமலை நாயக்கர் இந்த ரெண்டு உற்சவத்தையும் ரெண்டு வைபவத்தையும் ஒண்ணுபடுத்தினாரு. அதாவது கல்லழகரை வைகை நதி வரைக்கும் வர வைத்து வைகை நதியில நீராட்டி இங்க எழுந்தருள செய்து கல்லழகர் இங்க வரைக்கும் வந்தாரு அப்படின்னா திருமாலிருஞ்சோலையில இருக்கிறவர்களாலையும் மதுரையில நடக்கிற இந்த உற்சவத்தை அட்டன் பண்ண முடியும். அங்க இருக்கக்கூடியவர்கள் வந்தாங்கன்னா தேர் இழுக்கிறதுக்கும் உதவியா இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு விசேஷத்தையும் அவர் மாற்றி அமைக்கிறாரு. இதனால கல்லழகரும் அங்கிருந்து வைகை வரைக்கும் வர செய்யப்படுறாரு. இங்க இருக்கக்கூடிய மக்களும் அந்த பண்டிகையில கலந்துக்கிறாங்க. ரெண்டு ஊர் மக்களுமா சேர்ந்து அந்த தேரை இழுக்கிறாங்க. அந்த காலகட்டத்துல எந்த தெரு வழியா பண்டிகைகள் நடைபெறுதோ அந்த தெருவுக்கு அந்த பண்டிகை நடக்கக்கூடிய மாதத்தினுடைய பெயரையே வைப்பாங்க. இந்த பண்டிகை முதல் காலகட்டங்கள்ல மாசி திருவிழாவா இருந்ததுனால இது ஊர்வலமா வரக்கூடிய அந்த வீதிக்கு மாசி வீதி அப்படின்னு பெயர் வைத்தாங்க.
இன்னைக்குமே இந்த சித்திரை உற்சவம் மாசி வீதி வழியா தான் இந்த தேர் எல்லாமே வந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம்ல இருக்கக்கூடிய முருகர் ஆகட்டும், அங்க இருக்கக்கூடிய பெருமாள் ஆகட்டும், அந்த கடவுளர்கள் எல்லாரையுமே அவர் இந்த பண்டிகை அன்னைக்கு மதுரையில எழுந்தருளை செய்தாரு. முருகரும் அங்க இருக்கக்கூடிய பெருமாளும் திருப்பரங்குன்றம்ல இருந்து எடுத்துட்டு வரப்படுவாங்க. இதனால திருப்பரங்குன்றம்ல இருக்கக்கூடிய மக்களும் மதுரையில நடந்த இந்த பண்டிகையில பங்கேற்றுக்கிட்டாங்க. இப்படி ஒட்டுமொத்தமா நிறைய ஊர் மக்களும் ஒன்று திரட்டி தான் சித்திரை உற்சவத்தை முதல் திருமலை நாயக்கர் நடத்தவே ஆரம்பிச்சாரு. இதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அந்த காலகட்டங்கள்ல இந்த மாசி உற்சவம் அப்படிங்கிறது சைவர்கள் நடத்தக்கூடிய ஒரு பண்டிகையாகவும், திருமாலிருஞ்சோலையில கள்ளழகர்கள் செஞ்சுட்டு இருந்த அந்த பண்டிகை எல்லாமே வைணவர்கள் நடத்தக்கூடிய பண்டிகையாகவும் இருந்துட்டு இருந்தது. திருமலை நாயக்கர் இவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்தணும், இந்த சைவ வைணவ பிரச்சனை தீர்த்து இவங்க எல்லாரையும் ஒன்னாக்கணும் அப்படிங்கிற இன்னொரு முக்கியமான நோக்கத்துக்காகவும் இந்த 2 பண்டிகைகளையும் ஒன்னா இணைச்சு கள்ளழகரை வைகை வரைக்கும் வர வைத்தாரு. இந்த வருஷம் சித்திரை உற்சவத்தினுடைய தேதிகள் அப்படின்னா ஏப்ரல் 29ஆம் தேதியிலிருந்து மே 12ஆம் தேதி வரைக்கும் இந்த திருவிழா நடைபெறுது. ஏப்ரல் 29ஆம் தேதி கொடியேற்றம் தொடங்குது. மே 12ஆம் தேதி கள்ளழகர் இங்க வந்து வைகையில எழுந்தருளக்கூடிய வரைக்கும் இந்த உற்சவம் வந்து நடைபெற போகுது. உற்சவத்துடைய மொத்த டீடைல்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏப்ரல் 29ஆம் தேதி கொடியேற்றம் நடந்ததுக்கு அப்புறமா மே 6ஆம் தேதி மதுரை மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடத்தப்படுது. இது வரலாற்றிலேயே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சம்பவம், ஒரு முக்கியமான விஷயமும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பொதுவாகவே பட்டாபிஷேகம் அப்படிங்கறத ஆண் இளவரசர்களுக்கு மட்டும்தான் நடத்துவாங்க. எனக்கு அடுத்தது இவர் தான் அரசராக போறாரு அப்படின்னு அந்த அரசர் யாரை நியமிக்கிறாரோ அந்த இளவரசனுக்கு தான் பட்டாபிஷேகம் நடத்துவாங்க. வரலாற்றிலேயே ஒரு இளவரசிய ஒரு பெண்ணுக்கு முதல்ல பட்டாபிஷேகம் நடத்தியது பாண்டியர்கள் மட்டும்தான். மதுரை மீனாட்சி அம்மனுக்கு மட்டும்தான் இப்பேற்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த பட்டாபிஷேகத்தை மே 6ஆம் தேதி நடத்த போறாங்க. மே 7ஆம் தேதி மீனாட்சி அம்மனுடைய திக்விஜயம். இந்த திக்விஜயம்ங்கிறது என்னன்னா, மீனாட்சி அம்மன் தன்னுடைய மணாளனை தேடி, சுந்தரரை தேடி மதுரையிலிருந்து கைலாயத்துக்கு போறாங்க. மீனாட்சி அம்மன் பிறக்கும் பொழுதே 3 மார்பகங்களோட பிறக்கிறாங்க. அதை பார்த்தானா அவங்களுடைய தந்தை மலையத்வஜ பாண்டியனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அவர் வந்து ரொம்ப தீவிரமான சிவபக்தர். அவர் வந்து அப்போ தெய்வத்துக்கிட்ட வேண்டுறாரு, என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அப்ப அவருக்கு ஒரு அசரீரி கேட்குது. எப்ப மீனாட்சி அம்மன் அவங்களுடைய மணாளனை சந்திக்கிறாங்களோ அப்ப அந்த 3வது மார்பகம் மறைந்து விடும் அப்படின்னு. உடனே அவங்களும் வந்து பெருசா வளர்றாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய மணாளனை தேடி கைலாயத்துக்கு போறாங்க. போற வழியில அவங்களை எதிர்த்த அரசர்கள் எல்லாரையும் அவங்க திருப்பி எதிர்த்து போர் புரியுறாங்க. அடிபணிஞ்சவங்க எல்லாரையுமே சிற்றரசர்களா தனக்கு கீழே ஏத்துக்கிறாங்க. மதுரையில இருந்து அவங்க கைலாயத்துக்கு போய் அவங்க சுந்தரேஸ்வரரை சந்திக்கிறாங்க. அவரை சந்திச்ச உடனே அவங்களுடைய 3வது மார்பகம் மறைந்து போகுது. இவர் தான் தன்னுடைய மணாளன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவரை மதுரைக்கு கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல அவங்க திருமணம் பண்றாங்க. அதுக்கடுத்து இங்கேயே அரசன் அரசியா அவங்க 2 பேரும் வாழ்க்கையை நடத்துறாங்க. பொதுவாக ஒரு பெண் திருமணமானா ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போனவங்கிறது இன்னைக்கு வரைக்கும் கல்ச்சர்ல இருக்கு. ஆனா அந்த காலகட்டத்திலே மீனாட்சி அம்மன் அவரை கூட்டிட்டு வந்து திருமணம் பண்ணி இங்கேயே தங்க வைக்கவும் செஞ்சிருக்காங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்க. இதைதான் நம்ம திக்விஜயம் அப்படின்னு சொல்றோம். இப்ப ராஜராஜ சோழன் இன்னொரு நாட்டை கைப்பற்ற போறாரு, ராஜேந்திர சோழன் இன்னொரு நாட்டை கைப்பற்ற போறாருன்னா திக்விஜயம் போறது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ வரலாற்றிலேயே ஒரு பெண் தன்னுடைய கணவன் மணாளனை தேடி திக்விஜயம் போனது அப்படின்னா அது மீனாட்சி அம்மன் வரலாற்றுல மட்டும்தான் இருக்கும். அடுத்து மே 9ஆம் தேதி திருக்கல்யாணம். அவர்கள் 2 பேருக்கும் மதுரையில திருமணம் நடக்குது. திருமணத்துக்கு அப்புறமா பொதுவாகவே ஒரு அரசன் அரசி திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு தேர்ல அந்த ஊரை சுற்றி வீதி உலாவா வருவாங்க. மக்களுக்கு வந்து இவரை தான் நான் திருமணம் பண்ணியிருக்கேன், இவரு தான் உங்களுடைய புதிய அரசன், இவங்க தான் உங்களுடைய புதிய அரசி அப்படின்னு அறிமுகப்படுத்தக்கூடிய விதமா தேர்ல வருவாங்க. அடுத்ததா திருக்கல்யாணத்துக்கு அப்புறமா இந்த திருத்தேர் உற்சவம் நடைபெறும். அடுத்து மே 11ஆம் தேதி கள்ளழகரனுடைய எதிர் சேவை. நான் சொல்லியிருந்தேன் திருமாலிருஞ்சோலையிலிருந்து கள்ளழகர் வந்து வைகை வரைக்கும் வருவாரு அப்படின்னு. இதுக்கு பின்னாடியுமே வந்து ஒரு ஸ்டோரி சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னா, கள்ளழகர் வந்து இவங்களுடைய திருமணத்திற்காக அங்கிருந்து திருமாலிருஞ்சோலையிலிருந்து கிளம்பி வராரு. கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் அவர் டிராவல் பண்ணி வராரு குதிரையில. அப்படி வரும்பொழுது நடுவில் நிறைய பேரை சந்திக்கிறாரு. நிறைய அவருக்கு நேரம் ஆயிடுது. அவர் வரத்துக்குள்ள திருமணம் முடிஞ்சு போயிடுது. வைகை வரைக்கும் வந்து இந்த செய்தியை கேள்விப்பட்டு அவர் உடனே கோவப்பட்டு திருப்பி திருமாலிருஞ்சோலைக்கு கிளம்புறாரு. இந்த விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்தோன்னா மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் கள்ளழகரை போய் சந்திக்கிறாங்க. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, இல்ல நீங்க என்னை வந்து தாரை வார்த்து கொடுத்து நீங்களே எங்களுக்கு செய்து வைங்க அப்படின்னு சொல்லி அந்த வைகை நதிக்கரையிலேயே கள்ளழகர் மீனாட்சி அம்மனை வந்து தாரை வார்த்து சுந்தரேஸ்வரருக்கு தராரு. இந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட், இந்த ஒரு பர்டிகுலர் இமேஜ் பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில்ல நிறைய இடங்கள்ல சிற்பமா செதுக்கப்பட்டிருக்கும். மீனாட்சி அம்மன் கோயில் பத்தி நீங்க தேடக்கூடிய இடங்கள்ல நிறைய பெயிண்டிங்ஸா இருக்கும். ஒரு இடத்துல விஷ்ணு நிப்பாரு. அவர் வந்து மீனாட்சி அம்மனுடைய கையை வந்து எடுத்து சுந்தரேஸ்வருடைய கை மேல வைப்பாரு, தாரை வார்த்து கொடுப்பாரு. அவர் வந்து மீனாட்சி அம்மனுக்கு அண்ணனா இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துல கள்ளழகர் வந்து தாரை வார்த்து கொடுப்பாரு. இந்த விஷயம் நடந்ததா புராணத்துல வந்து இதுக்கு எந்தவித ப்ரூஃப்மே கிடையாது. சோ நிறைய பேர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு கதையை வந்து திருமலை நாயக்கர் தான் உருவாக்கினாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா
அது வந்து தனி உற்சவமா நடந்துட்டு இருந்தது, இது தனி உற்சவமா நடந்துட்டு இருந்தது. ரெண்டையும் ஒண்ணா இணைச்சதே திருமலை நாயக்கர் தான். சோ அவர் தான் இப்பேற்பட்ட ஒரு கதையை உருவாக்கி இருக்க கூடும் அப்படிங்கிறது நிறைய பேரோட ஸ்பெகுலேஷனா இருக்கு. இது புராணத்துல இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் கன்ஃபார்மா தெரியாது. சோ அந்த கள்ளழகருடைய எதிர் சேவை அவர் அங்கிருந்து கிளம்பி வர்றது மே 11ஆம் தேதி நடக்குது. மே 12ஆம் தேதி அவர் வைகையில எழுந்தருளுறாரு. இவங்களுடைய திருமணத்திற்கு ஆசீர்வாதம் செய்ததுக்கு அப்புறமா வைகையில ஒரு நீராடி இங்க எழுந்தருளி இவங்களுடைய விருந்தோபல் உபச்சாரத்தை அவர் ஏத்துக்கிறாரு. சோ அது மே 11ஆம் தேதி ராத்திரி நடக்க போகுது. மே 12ஆம் தேதி காலையிலயோட ஒட்டுமொத்த ஃபெஸ்டிவலுமே முடிவடைய போகுது. நீங்க மதுரைக்கு பக்கத்துல இருக்கீங்க, இது வரைக்கும் இந்த உற்சவத்துக்கு போனதே இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த வருஷம் போய் பாருங்க. மதுரைக்குள்ள இருக்கீங்கன்னா கண்டிப்பா இத்தனை வருஷமா பார்த்திருப்பீங்க. நான் சொன்ன இந்த ஸ்கெடியூல் கரெக்டா, இதுதான் எக்ஸாக்டா அங்க நடக்குதா அப்படிங்கறத மதுரையில இருக்கக்கூடியவர்கள் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த உற்சவத்துக்கு இது வரைக்கும் நான் நேர்ல வந்து பார்த்தது கிடையாது. இதை பத்தி நான் படிச்சதையும் புராணங்கள்ல படிச்ச வரலாற்றையும் வைத்துதான் இப்ப நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னேனே தவிர நான் மதுரையில நேர்ல இது வரைக்கும் போய் இந்த உற்சவத்தை பாக்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு இது வரைக்கும் கிடைச்சது இல்ல. கிடைச்சா கண்டிப்பா ஒரு வருஷமாவது இந்த உற்சவத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ மதுரைக்கு பக்கத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வேற ஏதாவது விஷயங்களை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா அப்கமிங் வீடியோஸ்ல அந்த விஷயங்களை நம்ம பேசலாம்.